நமச்சிவாய். ஜெய் வர அன்பு பக்தர்களே, 2026 பிறந்துடுச்சு. நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். 26 எப்படி இருக்க போது, இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3 கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம். இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம். அப்போது எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி, எல்லாமே கைகூடி வருது, ஜெயிக்கிற மாதிரி வருது. பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்டில் தான் நம்ம தோற்று போகிறோம். அது கடைசியில் நடக்காமல் போயிடுது, மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்போ இதெல்லாம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு இறை வழிபாடாக இருக்கலாம். ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கரணத்தில் நாமயோகமாக இருக்கலாம். மெயினாக நட்சத்திரங்கள், அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் ஜெயிக்கலாம். இது இந்த 26க்கு மட்டும்தான் பொருந்தும், 2026க்கு மட்டும்தான். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இம்மீடியட் ஒரு ரிலீஃப் வேணும், நான் உடனே ஜெயிக்கணும், எனக்கு டைம் இல்லை சார், நான் இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஹியரிங் வருது, அடுத்த மாதம் நான் இந்த ஜாபை போகுது, அடுத்த மாதம் நான் ஜாபில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க, நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், பையனை படிக்க வச்சே ஆகணும், பசங்களை படிக்க வைக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி, இல்லைன்னா எனக்கு இம்மீடியட் என் மனைவி வந்தே ஆகணும், ஃபேமிலி ஒன்று சேரணும், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, ப்ராப்ளம் தாங்க முடியல, ஏதோ சம்திங் தாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒரு சாம்பல் எட்டுன்னு உங்கள் வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க, அந்த மாதிரி அந்த துஷ்ட சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டில் இருக்கான் சார், என்ன பண்ணணும், நாங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போது நேரங்காலம் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும், பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். இதனால தான் இது நடந்ததோ நம்புகிற மாதிரியே இருக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அடுத்தடுத்து பிளாக் ஆகிட்டே வருது, ஒன்று பிளாக் ஆகிட்டே வரும். ஒரு வருமானமாக சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோடு பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, ஜுவல்லில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, சில்வரில் போடுவாங்க. இவங்க போடுற நேரம் போய் லாக் ஆகிடும், இல்லை ரேட் குறைஞ்சிரும். அப்போ உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா? ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன். குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம், உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ, உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எனிமியா இருப்பாங்க, அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் யாரோட நீங்கள் அதிகமாக ஃபேவரபுளாக பழகலாம், நம்பலாம், இல்லை நம்பலாமா நம்பக்கூடாதா, இது போன்ற ரகசியங்களை ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போகிறோம். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், அதே போல் அங்கே போய் என்ன செய்யணும், இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் ஒன்று தான். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்சால் அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த கோவிலில் சகஸ்ரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும். கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேவை இருந்தாலும் எங்களுக்கே தெரியும், நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்காக, பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம், சகஸ்ரநாமம், அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம், ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான். எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போகணும்.
அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி 27 தீபம் ஏற்றி, அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே சொல்லுவேன், எந்த 27 தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 27 முறை வலம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும். இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1% தடைகள் விலகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். அஸ்தம் நட்சத்திரம் ரொம்ப யோகமான ஒரு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் ஒன்று இருக்குன்னா அது அஸ்தம் தான். அஸ்தம் வந்துங்க செல்லக்குட்டி அப்படிதான் சொல்லணும். வீட்டின் கடைசி குழந்தையாக இருப்பார்கள் மேக்சிமம். அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய கடைக்குட்டி இருக்குனாக்கா ஒன்று ரேவதியாக இருக்கும், இல்லைன்னா வந்து அஸ்த நட்சத்திரமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த அஸ்தம் நட்சத்திரம் வந்து சந்திரனுடையது. இவங்க இயற்கையாகவே ரொம்ப சென்டிமெண்ட் பீப்புளாக இருப்பாங்க. ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசினா உடனே அழுதுருவாங்க. நம்ம டி ராஜேந்தர் மாதிரி பேசின்னு இருக்கும்போதே அழுவார் அவர். அம்மா தாய் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீ இப்படிலாம் கஷ்டப்பட்டமா, டக்குன்னு கண்ணில் தண்ணி வந்துடும். நமக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் தண்ணி வராது. ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசக்கூடியவர்கள் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அதான் கடைக்குட்டியாக வரக்கூடியவங்களாக இருப்பாங்க, அதிகம் பாசம் வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, நேசம் வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஏமாறக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நேர்மையானவர்களாக இருப்பார்கள். மேக்சிமம் பொய் பேசாதவங்களாக இருப்பாங்க, மூஞ்சுக்கு நேரம் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட அதை ஒன்றும் தெரியாத மாதிரி மற்றவங்க முன்னாடி அதை அவங்கள நோஸ்கேட் பண்ண மாட்டாங்க. நிறைய அனுபவசாலிகளாக இருப்பாங்க. ஹெல்பிங் மைண்ட் அதிகமானதாக இருக்கும். நிறைய நண்பர்கள் உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ அஸ்தம் நட்சத்திரம் வந்து ஒரு யோகமான அல்லது ஒரு உண்மையான நட்சத்திர அன்பர்கள். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். பெண்களாக இருப்பார்களே ஆனால் அந்த அஸ்தத்தை மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அவங்கள்ட்ட போய் ஒரு பொய் பொருட்டு இருக்குன்னா மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம அம்மா அஸ்தமாக இருந்தால் அது சூப்பர். ஆனால் மனைவி அது காதலியாக இருப்பார்களே ஆனால் கவனம் தேவை. மனைவியாக மாறிட்டாங்கன்னா நமக்கு சூப்பராக இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம் நமக்கு, அதுதான் விஷயம். ஸோ அஸ்த நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம். இப்போ சனியுடைய தாக்கம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது. சனி பகவான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது குருவும் கூட பாதி 50% உங்களுக்கு பாதகாதிபதியாக வந்து விடுகிறார். அப்போ அந்த அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தும் குருவும் சனியும் எதிரிகளாக விளங்குகிறார்கள். பாருங்கள், செவ்வாய் அவரும் எதிரியாக 3-8 கூடையவனாக போயிடுறார். அவரும் உங்களுக்கு எதிரியாக மாறி விடுகிறார். யோகமானவர்கள் அப்படின்னு சொன்னது குரு தான் உங்களுக்கு யோகம், பாதி %. இப்போ நீங்கள் ஏதேனும் ஒரு குருவை வழிபாடு, ஜீவ சமாதிகளை வழிபாடு செய்வது, அகஸ்தியர் பெருமானிய வழிபாடு, சுகர் மகரிஷியை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுகர் மகரிஷியை வழிபாடு செய்யலாம். அப்புறம் ரோம ரிஷியை வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னு ரோம ரிஷியை ரொம்ப உங்களுக்கு யோகமான ரொம்ப லக்கி ஒரு சித்தராக அமைவார். அப்படின்னா போகர் அவரையும் நீங்கள் வந்து வழிபாடு, திருமூலரை நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஸோ இந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணணும் நீங்கள், அதுதான் முக்கியம். வழிபாடு மீன்ஸ் என்னென்னா அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணுறது, அவங்கள ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுறது, அவங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கை தலையெழுத்தை இது மாற்றக்கூடியதாக அமையும். இப்போ உங்களுக்கான ஆலயம், அஸ்த நட்சத்திரத்துக்கான ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மலை கோவில்கள் ஒன்று சோளிங்கர் நரசிங்க பெருமாளாக இருக்கலாம், அல்லது திருப்பதி பெருமாளாக இருக்கலாம். நரசிம்மர் அதிகமான வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அகோபிலமாக இருக்கட்டும், இல்லை மெயினாக சோளிங்கர் வந்து சோளிங்க சிங்கப்பெருமாள் கோவில், இது போன்ற நரசிங்க வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா திருப்பதி சென்று வருவது சிறப்பு. மெயினாக இங்கே திருமஞ்சனம் பெருமாளுக்குனாலே அது திருமஞ்சனம் நைவேத்திய பொருள், சக்கர பொங்கல் நைவேத்தியம் ரொம்ப 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 கை கொடுக்கும். பானகம், இதை வந்து நீங்கள் 500 பேர் 1000 பேர் கூட கொடுக்கலாம், தப்பே கிடையாது. பானகத்தில் வந்து பனங்கற்கண்டு அல்லது பனை வெல்லம் சேர்க்கணும். நார்மல் வெல்லம் சேர்க்கக்கூடாது, பனை வெல்லம் சேருங்க. பனை வெல்லம் சேர்த்து ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, லெமன், இந்த மாதிரியான மூலப்பொருட்கள்லாம் போட்டு ஒரு பானகம் செய்வீர்களே ஆனால் அதை வந்து கோவிலில் எல்லாருக்கும் ஒரு 200 பேருக்கு 300 பேருக்கு பானக விநியோகம் பண்ணுவீங்கன்னா அது மிகப்பெரிய அன்னதானமாக அது அமைந்து விடும். அப்போ இது போல் உங்களுடைய வாழ்க்கை ரகசியங்கள், உங்களுடைய வழிபாட்டு தெய்வங்கள்
இதெல்லாம் இன்னும் கூட டீப்பாக நீங்கள் அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் அவசியமானதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து தீப எண்ணெய், இலுப்பை எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றுங்கள், கை கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரம் வாழ்த்துக்கள்.